ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு யாவொரு அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன்மேல் இந்த வேர்ல்ட் லிவ் என்கிறதான இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்காக தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் எழுதின புத்தகத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அப்போ ஆண்டவராக இயேசு நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ கானா ஒரு கல்யாணத்துல மரியாள் போயிட்டு இயேசு கிட்ட சொல்லும் போது சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை, உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்கிறார். அப்போ அவருடைய வேலைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அவருடைய சித்தம் செய்வதற்கு அவர் ஒரு நேரம் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இல்லை நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களுக்காக நன்மைகளுக்காக நம்ம காத்திருக்கிற சூழ்நிலை அவர் நேரம் வரும் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டும். அவர் சமூகத்தை நம்ம ஜெபித்து நம்ம காத்திருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது, உடனே ஆண்டவர் நிர்பந்திக்க கூடாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையாக நம்ம காத்திருக்கும் போது, கர்த்தருக்காக மாத்திரம் காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் எழுதின புத்தகத்தை 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை இப்படியாக சொல்கிறது: கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம்ம கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறதுனால நம்முடைய பதட்டமான சூழ்நிலையில, பயந்த சூழ்நிலைகளில் என்ன செய்வதென்று திகைத்து நிற்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம் என்று சொன்னால் நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நம்ம இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்தி அவர் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக நம்ம காத்திருக்கும் போது சங்கீதம் எழுதின புத்தகம் 40 நீங்க 1 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்காக காத்திருந்தா அவர் என் குரலை கேட்டார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கும் போது அவர் நிச்சயமாக நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் நம்ம இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறவர். கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நம்ம பதட்டமான சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நம்ம ஜெபத்தை, நம்முடைய கூக்குரலை, நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறார். தேவ ஜனங்களே, இந்த அருமையான இந்த வேளையில 3வது காரியமாக நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். நம்ம எதிர்பார்க்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நிச்சயமாகவே அவர் நம்ம அந்த காரியத்தை நம்மளை காப்பாற்றி நம்மை ரட்சித்து அவர் வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். 4வதாக ஏசாயா எழுதின புத்தகத்தில் 40ஆம் அதிகாரம் 31வது அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் தருவார் என்று சொல்வேதம் சொல்கிறது. புது பலனை தருவார். நம்ம கர்த்தர் காத்திருக்கும் போது நமக்கு என்னங்க கிடைக்கும்? அவர் காத்துட்டு இருந்தா, ஜெபம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நடந்துருமா? நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக ஜனங்கள் பேசுவதை நம்ம பார்த்துருக்கிறோம். அப்படி இல்லை பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தை நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபித்து அதற்காக நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு புது பலனை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்ம இருதயத்தை சிறப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, கர்த்தர் நம் கூக்குரலை கேட்கிறவர் மாத்திரமல்ல, கர்த்தர் நம்முடைய புது பலனாய் அடைய செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறது. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, புது பலன் அடைவது மாத்திரமில்லை, சோர்ந்து போக விட மாட்டார். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மை சோர்ந்து போக விட மாட்டார். 5வது காரியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதத்துல 37ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், பூமியை கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களும் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நம்ம ஆண்டவருக்காக நம்ம பொறுமையாக காத்திருந்தோம் என்று சொன்னால் நம்ம எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது நம்ம எதிர்பார்க்கிற நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நம்ம எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 6வதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்கீதம் எழுதின புத்தகத்தில் 37 34ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்கிறாரு, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது அவர் நம்ம உயர்த்துவார். அவர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். 7வதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம கர்த்தருக்காக ஆபகுக்கில் நீங்கள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நிச்சயமாக அது கிடைக்கும், நிச்சயமா அந்த காரியம் வரும் என்று சொல்லி ஆபகுக்கில் நம்ம வாசிக்கிறோம். தேவ ஜனங்களே, நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவர்களுக்காக தான் கர்த்தர் இந்த நாள் இந்த 7 காரியங்களை சொல்கிறார். நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கிறது, நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன்,
கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். நம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நம் கூக்குரலை கேட்கிறார். நம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். நம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது புது பலன் அடைந்து நம்ம சோர்ந்து போகாமல் இருக்க செய்கிறார். நம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது பூமியை சுதந்திரிக்க செய்கிறார். நம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். நம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நம்ம நம்பினதுக்கு நிச்சயமாக வரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகையால் நம்ம கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருந்து விட்டு நம்ம ஜெபித்து விட்டு மனிதனை தேடி போகிறதல்ல. அது அதே வசனத்துல நம்ம வாசித்த வசனத்துல பின்புறமாக சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. ஆரம்பிக்கும் போது கர்த்தருக்கு காத்திரு, முடிக்கும் போது கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி இந்த வசனம் முடிகிறது. ஆகையால் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெபித்து விட்டு ஆண்டவர் எதுவுமே பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அவசரப்பட்டு நம்ம போய்விட்டோம் என்று சொல்லி நம்ம ஆசீர்வாதங்களை காண முடியாது. நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. ஆக நம்ம பொறுமையாக காத்திருக்கும் போது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்து அவரின் கூக்குரலை கேட்டார் என்று சொல்லி நம்ம 40வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆக தேவ ஜனங்களே, பிரியமானவர்களே, கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாக நமக்கு பலன் வரும். கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாக நமக்கு விடுதலை கிடைக்கும். கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நிச்சயமாக நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம ரட்சித்து நடத்துவார். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் இந்த நாள் பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறேன்.